ஹாய் டியர், டுடே நம்ம டேவுப்பா எஃப்எஃபோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. லாஸ்ட்டாக எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டேக்கு வெட்டிங் நைட் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் சண்டை போட்டுக்கிட்டு தூங்கியிருப்பீங்க. அப்போது நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருக்கும். விடிஞ்சு கண்ணை முழிக்கும் போது ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருப்போம். ஸோ அது கட் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் மிமி எஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர், கண்ணை முடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கண்ணை வெடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஹலோ, எதுக்கு என்னை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும், ஏன் கண்ணை முழிச்சா நீ தான் என் முன்னாடி இருக்கா, வேற எங்கே பார்க்கறது, திரும்ப முடியல, எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறாரு. திரும்ப முடியல, இடுப்பு பிடிச்சிக்கிச்சா, முதல்ல என்கிட்ட எதுக்கு வந்து படுத்திருக்கீங்க, தூரம் போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அவர் பார்த்திங்கன்னா அப்படியே சடுக்கு போட்டுட்டு, ஹலோ, நான் ஒன்றும் வாங்கிட்டு வந்து தூங்கலை, நீ தான் என்னோட இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்க, நல்லா பாரு, நைட்டு கீழே தானே கிடந்த, அப்புறம் நைட்டு தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கே தெரியாமல் மேலே எழுந்திரிச்சு வந்து படுத்துக்கிட்ட, எவ்வளோ கேவலமான புத்தி உனக்கு அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து கேவலமான புத்திங்கிறீங்க? நான் ஒன்றும் இருங்க. ஆமாம், நான் எப்படி இங்கே வந்து படுத்தேன்? தூக்கத்தில் நடக்கிற வியாதியோ? இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. உண்மையை சொல்லுங்க மாமா, நீங்கள் தானே என்னை தூக்கி இங்கே கொண்டு படுக்க வச்சிங்க அப்படின்னு கேட்க, அவர் பார்த்திங்கன்னா, எனக்கு உன்னை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, இதில் உன்னை பாவம் பார்த்து தூக்கிட்டு வந்து கட்டில் வேறு போடுவாங்களா என்ன, போடி இறங்கி அப்படிங்கிறாரு. எது அப்படிங்கிறீங்க? அதான் இறங்கு, கீழே இறங்கு, இது என்னோட கட்டில், உனக்கு தான் அசௌகரியமாக இருக்குதுல்ல, இறங்கிப்போ, நீ தூர போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இருங்க, உங்களுக்கு இருக்குது, அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமை விட்டு வெளியே வரீங்க. வெளியே வரும்போது உங்களோட அம்மாவும் அவரோட அம்மாவும் சிம்சிமை பார்த்துட்டு அவனை அடக்கவே முடியல. ஐயோ, அழுதுகிட்டே இருக்காதுடா, இருடா, உன் சித்தி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓடி போயிட்டு சிம்சிம் என்னாச்சு, ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு அவனை தூக்குறீங்க. அம்மாடி வந்துட்டியா பாரு, காலையிலேருந்து வரன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான், என்னன்னே தெரியல அப்படிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே தூக்கிக்கிட்டு சிம்சிம் இங்கே பாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா பாருங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் பேசும்போது அமைதியாக கேட்குறான், எதுவுமே சத்தம் போடலை. நீங்கள் அம்மா பாருன்னு சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆட்டுக்குட்டி கத்துற மாதிரி. உங்களோட அம்மாவும் அவரோட அம்மாவும் வந்துட்டு அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி தான், என்னதான் உங்களோட அக்கா இப்போ இல்லைனாலுமே அட்லீஸ்ட் இப்போ மறுபடியும் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இந்த குடும்பத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் நிம்மதியாக இருக்காங்க. இப்போது நீங்கள் அவனை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே நின்றுக்கிட்டு அது பால்கனி கிட்ட, இங்கே பாரு, இந்த பால்கனி இருக்குல்ல, இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் உனக்கும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஏன் உனக்கு பிடிக்கலன்னா என் பிள்ளைக்கு ஏண்டி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சத்தம். திரும்பி பார்த்தா டே தான் அப்படியே குளிச்சுட்டு தலை தொட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. அப்புறம் இங்கே பாரு சிம்சிம், இந்த மனுஷன் இவரும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால உனக்கும் அவரை சுத்தமாக பிடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, அவன் பார்த்திங்கன்னா கண்ணு சிமிட்டுறான். அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. டே பார்த்திங்கன்னா, ஏய் நீ என் பிள்ளையா அவ பிள்ளையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் எது பிரித்து பேசுகிறீங்களா அப்படிங்கிறீங்க. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் என் புள்ள, ஒன்றும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறீங்க. இவன் என்ன நல்லா தான் இருக்காளா, இல்லை இவளுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சி போச்சா? இப்போ தான் இவன் நம்மளை பேசினா பிரித்து பேசுறியான்னு, அதுக்குள்ளே அவ பிள்ளைன்னு தூக்கிட்டு போகிறா. சரியான சைக்கோ வாட்டருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டே போகிறாரு. அவருக்கு தான் உங்களை பற்றி தெரியும்ல. இப்போ நீங்கள் அப்படியே நேராக சிம்சிமை கொண்டு போயிட்டு அவனுக்கு பால்லாம் காய்ச்சி கொடுக்க சொல்லி அம்மா காய்ச்சி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பாலை வாங்கிட்டு வந்து ஹாலில் உட்காந்து அவனுக்கு காட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் குடிச்சிட்டு அதுக்கு மேலே கதக்க ஆரம்பிச்சிட்றான். அட உனக்கு என்னடா, போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னாடி வைக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்போது இது எப்படி வேஸ்ட்டு தானே, நம்ம குடிச்சிட்டா என்ன, இவங்க தான் இதில் ஏதோ பால் பவுடரெல்லாம் போட்டு கலந்து கொடுக்குறாங்கல்ல, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சுக்க, அதுவும் குழந்தைக்கு ஒரு டப்பாவில் ஒரு மாதிரி கொடுப்பாங்கள்ல, சப்பி குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி டப்பா அது. ஸோ அது உறிஞ்சு தானே குடிக்கும், அது எப்படியோ ஒன்று குடிக்கும்ல குழந்தை, அந்த மாதிரி தான். ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே வாயில் வச்சு அவன் குழந்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க. டே அப்படியே வந்து பார்த்துட்டு, ஏய் சூற கருமமே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. போய் பல்லு விளக்குடி,
காலங்காத்தால பல்லு விளக்காம குழந்தை குடிக்கிறது நீ குடிச்சிட்டு இருக்கிற. அம்மா ஒயன், பல்லு விளக்காம அதில் வாய் வைக்கிறியே, திரும்ப அவன் எப்படி குடிப்பான்? விஷம் விஷம் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அத்தைன்னு சொல்லி ஒரு கற்று கத்த உங்களோட அத்தை ஓடி வந்து என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி வைங்க. அடிக்கடி என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்காரு. அப்புறம் நாளை பின்ன எதனாவது உங்கள் பிள்ளைக்கு சேதாரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது, சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு என்னடா, உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல, கொஞ்சம் அமைதியாக தான் இரு, என்ன பண்ண அவளை அப்படின்னு சொல்லவும், மா நான் என்னவா பண்ணேன், பல்லு விளக்காம குழந்தையோட பால் டப்பா எடுத்து வாயில் வச்சுட்டு இருக்கிறா, திரும்ப அவனுக்கு அதை காட்டினானா அவனுக்கு செப்டிக் ஆகிடாது, விஷம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சு. அப்போ நீங்களும் என்னப்பா என் புள்ள பல்லு பட்டா விஷமா அப்படின்னு கேட்க, "ஆஹா, அத்தை அதுவா, விஷம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அத்தை. ஒரு பெரிய அனகோண்டா விஷம் உங்கள் பொண்ணோட வாயில் பல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. அவ்வளோதான், அடுத்த செகண்டுக்கு அத்தை இந்தாங்க சிம் பிடிங்க அப்படிங்கிறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆ குடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க. அப்போ நீங்கள் டீ பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவரும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, டீ பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் போட்டிருப்பாரு அண்ட் தலையில் அப்படியே துண்டு வச்சு துவட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரா. ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, எந்திரிச்சு என்ன அப்படிங்கிறாரு. கொஞ்சம் குனிங்களேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களோட அம்மாவை பார்க்குறாரு. அப்புறம் அவரோட அம்மாவையும் பார்த்துட்டு, எதுக்கு இப்போ வேணா மட்டும் குனிய சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்கள் ஹைட்டுக்கு அவர் குனியறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ரெண்டு பக்கம் பனியனுக்குள்ள, ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன ஸ்லீவ் தானே, அதை அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரோட கழுத்தை பிடிச்சி நறுன்னு கடிச்சு வச்சிடுறீங்க. அவ்வளோதான், அவர் கற்றுன்னு கத்த உங்களோட அம்மா தான் பிடிச்சி உங்களை இழுத்து இந்த பக்கம் தள்ளிவிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆ விஷம், அதான் அனகோண்டா விஷம்னு சொன்னார்ல, ஏறட்டும் நல்லா ஏறட்டும், நல்லா உடம்பெல்லாம் ப்ளூ கலரில் மாறி அப்படி பரலோகம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா, அத்தை எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குதுத்த, அத்தை எனக்கு செப்டிக் ஊசி போட சொல்லுங்கத்த, ஐயோ யாராவது டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிவிட்டு அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுகிறாரு. அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுங்க மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டு உங்களோட அத்தைக்கு தான் இதெல்லாம் தெரியும்ல, நீங்கள் இங்கே வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவீங்கள, அதுதான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் கூட பயந்துட்டே என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் இருக்கிறது தான் கொஞ்சம் பயமும் சங்கடமும், ஆனால் அவங்களோட கேரக்டர் அவங்களோட பாண்டிங்கெல்லாம் மாறாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படியே பையனை வாங்கிட்டு, உன் அப்பாவை இன்னைக்கு ஒரு பிடிச்சிட்டேன், அவ்வளோதான், இனிமேல் ஏதாவது என்கிட்ட வாய் பேசினாரு இன்னொரு கழுத்து சும்மா தான் இருக்குது, அங்கேயும் பேட்ச் போட வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பையனை கையில் பிடிச்சிட்டு டேவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவரோட ரூமில் தான் ரெண்டு பேர் இருக்கிறீங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் என்ன முறைப்பு, இதுக்கு தான் வாய் விடுறதுக்கு முன்னாடி யோசித்து வாய் பேசணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி எனக்கும் வாய் இருக்குன்னு பேசினா எங்களுக்கும் வாய் இருக்குது, எங்கே கடிப்போன்னு தெரியாது, அடுத்தது குறவலையை கடிச்சு துப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க. டே பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக கப்புச்சு பொண்ணு உட்காந்துக்கிறாரு. இவ பண்ணாலும் பண்ணுவா சாமின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. பையன் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டான். ஸோ நீங்கள் மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் திரும்பவே இல்லையே. மாமா அப்படிங்கிறீங்க. ஆஹா, அவர் திரும்பவே இல்லை. ஏன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பேசினா எதுனாவது ஐஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது தேவையானாதான் மாமா மாமான்னு கூப்பிட்றீங்க, இல்லைன்னா திட்டுறீங்க, சண்டை போடுறீங்க, வம்பிழுக்கிறீங்க. அதனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை, அதனால தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு திரும்ப அம்மா அப்படியே அந்த பக்கமே திரும்பி உட்காந்துட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்க. மாமா ஒரு நிமிஷம் அந்த டைப்பர் மட்டும் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு சிரிப்பே வந்துடுச்சு. ஆஹா அப்படியா விஷயம், இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் என்ன வயன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டைப்பர் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் ஒரு நிமிஷம் என்ன பிடிக்கிறீங்களா, நான் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஆ பிடிக்கவா, இந்தா நீயே எப்படியோ மாற்றி விட்டுக்கோ, உன் புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. என்ன கொழுப்பு இவனுக்கு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிற்க முடியாது அப்படின்னு கத்துறீங்க. அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. நீங்கள் கத்துனா பயந்துக்கிறாரு. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகிட, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. வந்து நிற்பார். பையனை பிடிங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்க. அவரும் பையனை பிடிக்க இப்போது அந்த டைப்பர் கழட்டிட்டு வேறு டைப்பர் மாட்டி விட்டுட்டு, சிம் உன்னோட டேடி ரொம்ப டர்ட்டியாக இருக்கார், ஸோ இந்த டர்ட்டி பைக்கு இந்த டர்ட்டி டைப்பர் தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க.
என்ன வளர்ற அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் என்னடானா அந்த டைப்பர் எடுத்து அப்படியே அவரோட மூஞ்சிலே போட்டு தேய்ச்சி விட்டுறீங்க. அவ்வளோதான். அவர் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாரு. ஸோ மேலே அவர் கத்துற சத்தம் கேட்டு உங்களோட அம்மாவும் அவரோட அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவர் மூஞ்சில் டைப்பர் போட்டு அப்பிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா ஓடி வந்து அடியே சும்மா இருடி, கொஞ்சம் நேரம் சும்மா இருடின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்க அவரோட அம்மாவுக்கு செம்ம சிரிப்பு. ஸோ நீங்கள் அப்படியே டிவியை பார்த்து எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க அவர் அப்படியே அந்த அந்த டைப்பருக்குள்ள டைப்பரு ஸோ அது கீழே விழுந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து சுருட்டி உங்கள் மூஞ்சில் போட்டு தேய்ச்சிடுவார். அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க 2 பேரும் உங்கள் சண்டையை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க சிம்சிம் மட்டும் பார்த்தீங்கன்னா கையை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் அப்படி சிரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படி சிரிச்சிட்டு இருக்கவும் சிம் அப்போ அப்பாவை அடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, அப்போ அப்பாவுக்கும் எனக்கு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளிக்கோங்க. இங்கே இப்போ ஒரு பாக்ஸிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓ அப்படியா, பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாரு. பார்த்துக்கலாமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷால் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் வான்னு கூப்பிடுறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றுக்கிட்டு பஞ்ச் பண்ண வரும்போது நீங்கள் டக்குன்னு அவரை பிடிச்சி கடிச்சு வச்சுருவீங்க. மறுபடியும் கழுத்து பிடிச்சி அவருனா ஐயோ விட்டுன்னு சொல்லிட்டு கட்டிட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி இன்னைக்கிடையே ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. சிம் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். இப்போது டே பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருப்பாரு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன சண்டை விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு அவரும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு இருக்கா. அப்போ உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா ஏப்பா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அதை அந்த தத்திக்கே கொடுங்க கொட்டிக்கிட்டோம், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்போ நீங்களும் யாரை பார்த்து தத்தின்னு சொன்னீங்க, மதியத்துக்கு சாப்பாடு கால் பண்ணுவீங்கள்ல அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அவரும் ரெடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் ஆகுது. வேலை வேறு ரொம்ப செஞ்சுருப்பாரு. காலைல வேறு சாப்பிடல. ரொம்ப பசியாக இருக்குது. ஐயோ இப்போ கால் பண்ணால் அசிங்கமாக பேசுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக இதுக்கு மேலே பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கும்போது நீங்களே கால் பண்ணிடுறீங்க. என்ன தானா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாமா உங்களுக்கு ரசமும் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னது காலையில் அப்படி பேசினா இப்போ ரசம் வேணுமான்னு கேட்குறா. இவ்வளோ புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் வச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. இல்லை வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வரலாமா வேணாமான்னு கேட்டேன் அப்படிம்பீங்களா. திமிரு பிடிச்சவ இவ மாறவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு. ஏதோ ஆஃபீஸ் எட்டி பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்காக அடிக்கடி வர முடியாது, நாளையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே போயிடுங்க அப்படிங்கிறீங்க. மேடம்க்கு வீட்டில் அப்படி என்ன வேலை இதை விட அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 1008 வேலை இருக்கும், நான் பையனை பார்த்துக்க வேணாம் அப்படிம்பீங்களா. பையனை பார்த்துக்க 2 பாட்டி இருக்காங்களே வீட்டில் அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்கிட்ட தான் இருப்பான், புரியுதா? உங்ககிட்ட கூட அவன் இருக்க மாட்டான். அவன் நான் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஸோ நாளையிலேருந்து இந்த மாதிரி எட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டே நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க. ஒரு வழியாக ஃபோன் பேசிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரில. ஃபோனில் மாமா எங்கே இருக்கீங்க, கீழே வந்து சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னோடய கேபின்கே எடுத்துகிட்டு வா, 7th ஃப்ளோர் லிஃப்ட்டு பிடிச்சி வா அப்படிங்கிறாரு. லிஃப்டா, எனக்கு லிஃப்ட்டுனா பயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி 7th ஃப்ளோர் தானே வந்துடுறேன்னு சொல்லி நீங்களும் வந்துட்டு போயிட்டுருக்குறீங்க. இப்போது இவரை பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆகுது, இன்னுமா வரல, லிஃப்ட் எதுனா வேலை செய்யலையா என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து லிஃப்ட்டை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் மூச்சு வாங்கிட்டு அம்மா சாமி கடவுளே, யாராவது இந்த படிக்கட்டு தானாக நகர மாதிரி வைக்க மாட்டாங்க, இப்படி வச்சுருக்காங்க, மனுஷன் ஏறவே முடியலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. இவர் எப்படி ஸ்டெப்பை எட்டி பார்த்துட்டு ஏய் லிஃப்ட்டில் தானே வர சொன்னேன், 7 மாடி ஏறி வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஐயோ மூச்சு விட முடியல, முதல்ல இது பிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் இருக்கிற சாப்பாடு கேரியரெல்லாம் அவர்கிட்ட கொடுக்க வந்து வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு கை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அவரோட கேபின் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு காலை நீங்கள் அப்படியே பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு வலிக்குது காலுன்னு சொல்லி அவரும் ஏன் லிஃப்ட்டு தான் நல்லா தானே இருக்குது, அதில் வர வேண்டியதான், நான் உன்னை யார் ஸ்டெப்பில் வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஸ்டெப்பில் வந்தனா, ஹலோ எனக்கு லிஃப்ட்டுனா பயம், அதுவும் நான் வரும்போது யாருமே லிஃப்ட்டுக்கு வரவே இல்லை, தனியாக நான் எப்படி வருது, எங்கேனாவது பாதியில் நின்று போச்சுன்னா நான் பயத்துலேயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வலி தாங்க முடியாமல் அமுக்கிட்டே இருக்க. அவரும் எவ்வளோ நேரம் இப்படி உங்கள் காலையாக அமுக்கிட்டு இருப்ப, சாப்பாடு போடு அப்படின்பாரா. என் அக்கா உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கா மாமா, சாப்பாடு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் போட்டுக்க மாட்டேன், அவளே போட்டு ஊட்டி விடுவா,
ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு மூஞ்சி சோகமாக ஆயிடுது அவருக்கு. ஸோ திரும்ப அவருக்கு சாரா கூட வாழ்ந்த அந்த சின்ன சின்ன ஞாபகங்கள் எல்லாம் வந்து போக, நீங்கள் அவரோட மூஞ்சை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. டக்குன்னு எந்திரிச்சு காதை அப்படி பிடிச்சி திருக்குறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆ, சாப்பாடு போட்டு வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு கேட்க, ஏன்னா உன் அக்கா எனக்கு அப்படி தான் ஊட்டி விடுவா, டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்து சாப்பாடு ஊட்டி தான் விடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள், என் அக்கா என்கிட்ட என் பிள்ளைய பார்த்துக்கன்னு மட்டும்தான் சொன்னான், என் புருஷனை பார்த்துக்கன்னு சொல்லலை. அவள் சொன்னதையும் மீறி நான் அவளுக்காக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் வாழ்க்கை முழுசாக அப்படியே என்னை கையெடுத்து கும்பிட்டே இருக்கணும் தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஆ, அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது இருக்குதா லிஸ்ட்டு, எப்படியாவது காலுக்கு இது பூஜை பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணுனா நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் நீட்டிட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படி சிரிச்சுட்டு, உட்கார் நீயும் சாப்பிடு அப்படின்னு வரா. இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. உட்கார் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் பிசைஞ்சிட்டு ஆக்காட்டு அப்படிங்கிறாரு. ஆ அப்படிங்கிறீங்க. சும்மா ஆனா வேலை சாப்பாடு போட முடியுமா, நல்லா ஆணு காட்டு அப்படிம்பாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆண் சாப்பாடு வாங்கிக்கிறீங்க. இப்படி நான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக அவர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பீங்க. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு, சரி சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு அப்படிங்கிறாரு. எதுக்கா? தெரியலையே. ஆமாம், நான் ஏன் இதை சொல்லிட்டு போகிறேன் தெரியல மாமா, ஏதோ ஃப்ளோவில் வந்துடுச்சு, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. போகிற வழியெல்லாம் யோசனை, நடந்து போகிற தூரம் தான். என்னதான் இருந்தாலும் இவர் நம்மளோட அக்காவோட ஹஸ்பண்ட், நம்ம ஏன் இவர்கிட்ட ஏதோ ரொம்ப உரிமையாக பேசுகிற மாதிரி பேசுகிறோம்? நம்ம சிம்சிம்காக தானே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரே நமக்கு ஊட்டி விடுறாரு, நாம் ஏன் வெக்கமே இல்லாமல் வாயை ஆணு காட்டணும்? அப்படியே நம்ம வரும்போது சீக்கிரம் வந்துடுங்கன்னு வேறு சொன்னோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தப்பாக்கி தான் எதாவது புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரோ? ஆமாம் ஆமாம், அதனால தான் அவர் கேட்டார் ஏன்னு. ஒயன் உனக்கு என்ன பைத்தியங்கிது பிடிச்சிருக்கா? நீ பையனை மட்டும் பார்த்துக்கோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது. இவர் நம்மளோட அக்காவோட ஹஸ்பண்ட், தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டே ஆட்டிக்கிட்டு தனியாக பேசிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறீங்க. இப்போது அப்படியே தான் உங்களோட அத்தை பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கலான்னு வெளியே வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே தனியாக வானத்தை பார்த்து பேசிட்டு போதை பார்த்துட்டு, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி தனியாக பெணாத்திட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்து உங்கள் ஷோல்டரில் கையை வைக்க, நீங்கள் அப்படி திரும்பி பார்த்து ஆவுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க பயந்து போய். அவங்களும் நான் தான் சொல்ல, அத்தை நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. அட நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி வேணும்ல, வாங்கலான்னு வந்தேன். ஆமாம், ஏன் நீ தனியாக பெணாத்திட்டு போயிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவா அத்தை, என்னதான் இருந்தாலும் மாமா என் அக்காவோட ஹஸ்பண்ட் ஆச்சே, அதனால தான் எனக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. எனக்கு பேசவே பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஃபீல்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களோட அத்தையும், என்ன நீ இப்போ இப்படி இது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்கிற, அப்போ நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று என்ன அப்படின்னு நீங்களும் கேட்கவும், அடப்பாவீங்களா, அப்போ நம்ம தான் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோமா, எதுவும் நடக்கலை போலன்னு சொல்லிட்டு, சரிடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுமே பையன் என்ன பண்ணுறான், தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் தூங்குனான், தூங்கத்துக்குள்ளே சாமி போதும் ஆயிடுச்சு இவனை தூங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா தொட்டிலில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே தூங்கிட்டானா, நான் வாட்சக்குள்ளே தூங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து தொட்டிலில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா மண்டையிலே ஒரு கொட்டு வச்சு, அவனை தூங்க வைக்க நான் 2 மணி நேரம் பாடாப்பட்டிருக்கேன், மரியாதையே போயிடு, போய் ரூமில் படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த வேலையும் இல்லையா அந்த வீட்டில் அப்படின்னு கேட்க, உங்களோட அத்தை பார்த்திங்கன்னா, உனக்கு ஒரு அம்மாவுக்கு பதிலாக 2 அம்மா இருக்கும்போது என்ன வேலை இருக்க போகுது, போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. நீங்கள் சே, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும், பரவாயில்ல ஒயன் நீ எடுக்கிற முடிவு உனக்கு நல்லது தான் கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு மாதிரியான கேரக்டர் நீங்கள், அதாவது அன்பிரடிக்டபிள், புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பொண்ணு. எப்படின்னா ஒரு செகண்ட் சோகமாக பேசுவீங்க, அடுத்த செகண்டுக்கே நார்மலாகிட்டு நீங்கள் வேறு டாபிக் பேசுவீங்க, அடுத்த செகண்ட் சிரிப்பீங்க, அந்த மாதிரி. ஸோ எதை பற்றி கேர் பண்ணிக்காமல் என்ன தோணுது அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு திரியிற ஆள். ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் அப்படி ஜாலியாக உள்ளே போயிட்டு படுத்து தூங்கிடுவீங்க.
இப்போது அப்படியே டைம் ஆகுது. நீங்கள் டைம் ஆனதே தெரியல. நீங்கள் ஒரு பக்கம் ரூமில் தூங்கிட்டு இருக்க. சிம் பார்த்தீங்கன்னா தொட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். உங்களோட அம்மாவும் அத்தையும் ஆளுக்கு ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. டே வந்துட்டு ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எதுக்கு அவன் என்னை சீக்கிரமாக வர சொன்னான்னு சொல்லி புரியாமல் நேரமாக வேலையை முடிச்சுட்டு வருவார். வந்து பார்த்தா முன்னாடி ஹால்லையே இவங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா நீங்களும் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அப்படியே பக்கத்தில் ஒரு சேர் இழுத்து போட்டு அப்படியே கணத்தில் கை வச்சு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் அழகாக பூனைக்குட்டியாட்டு தூங்குவீங்களா? அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. அமைதியாக பார்த்துட்டு, இல்லை இது தப்பு. இது சாராவோட தங்கச்சி. இவ்வளோ நான் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நான் ஏன் அப்படி பார்க்குறேன்? எதுக்காக? ஐயோ தப்புன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போக நீங்கள் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, மாமா வந்துட்டிங்களா அப்படிங்கிறீங்க. வந்துட்டோம், இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ தான் வந்தீங்களா? இருங்க காஃபி போட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்க கலக்கத்துலேயே கீழே எஞ்சி போய் காஃபி போட்டு மேலே கொண்டு வரீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் கூட கழட்டாமல் அப்படியே கட்டில் மேலே பேனு படுத்து கிடப்பாரா. நீங்களும் என்ன மாமா பழக்கம் இது? குழந்தை இருக்க வீட்டில் இப்படி அழுக்கு சாக்ஸோடு வந்து உள்ளே வந்து நடந்துட்டு இருக்கிறீங்க. அவன் எல்லா பக்கம் தவறான், கையை வாயில் வைக்கிறான், எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கப்பை அந்த பக்கம் டேபிளில் வச்சுட்டு கீழே உட்காந்து அவரோட ஷாக்ஸ் அப்படியே கழட்டுவீங்க. அவர் டக்குன்னு நெஞ்சு உட்காந்துக்காரு. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, சாக்ஸு கழட்டுறேன். பையன் எல்லா பக்கம் தவந்துட்டுருக்கான்ல, அதனால தான் காலை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சாக்ஸையும் கழட்டுறீங்க. அவர் அதை அப்படியே அமைதியாக பார்க்குறாரு. சாரா பார்த்தீங்கன்னா சேம் இப்படியே தான் பண்ணியிருப்பா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மாமா இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்க அவர் காஃபி வாங்கிப்பார். அப்போ நீங்கள் என்னது இன்னும் ட்ரெஸ் கூட மாற்றலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டையை அப்படியே கழட்டிட்டு இருக்கிறீங்க. அதாவது நார்மலாக ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே தான் பண்ணுறீங்க. அதுவும் சடனாக, ஓகேவா? இவ்வளோ நாள் இப்படி இல்லை. ஸோ இப்போ தான் புதுசாக கல்யாணமும் 2 பேர்த்துக்கும் ஆயிருந்திருக்கும். காலையிலலாம் சண்டை, மத்தியானமும் சண்டை. இப்போ திடீர்னு சாயந்தரம் வந்து இந்த மாதிரி பண்ணால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அவர் ஒன்றும் புரியாமல் உங்களே பார்த்துட்டுக்க, நீங்களும் அவர் கண்ணையே பார்த்துட்டு அப்படியே அவரோட டையை கழட்டிட்டு இருப்பீங்க. ஸோ டையை கழட்டிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போகும் இல்லையா, அப்போது சடனாக உங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, என்னது நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டை என்ன பண்ணிடுறீங்க, நல்லா இறக்கி விட்டுறீங்க அவர் கழுத்து நெரிக்கிற மாதிரி. அவர் காஃபி அப்படி வாயில் வச்சுருப்பாரு. ஸோ அது அப்படி பாதியில் கழுத்து நெரிக்கும் போது வெளியே வந்து துப்பிடுவார். ஸோ நீங்கள் அப்படியே டையிலேருந்து கை எடுத்துகிட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி போய் நிற்கிறீங்க. 2 கையும் உங்கள் வாயில் வச்சபடி மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அவர் பார்க்க பயத்தோட. அவரும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. போச்சு, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு குடுகுடுன்னு கீழே ஓடிட்டு இருக்கிறீங்க. கீழே ஓடிட்டு இருப்பீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி வந்து எட்டி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் கீழே ஓடி போயிட்டு ஒரு செவருக்கும் அந்த செவத்தில் போட்டு மண்டையை முட்டுன்னு முட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அவருக்கு செம சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது கட்டனாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்ன சொல்லணும், மேபி இன்றைக்கி யாருக்காவது ஹாப்பி பர்த்டே வந்தால் ஹாப்பி பர்த்டே. ஓகே, டாடா பை பை. சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?